சிங்களர்களே மனம் பொறுக்காமல் சொல்லுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 15 சிங்கள இனத்திலே பிறந்தவர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். அந்த டப்ளின் நடைபெற்ற அந்த தீர்ப்பாயத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், கொலை செய்தது நடேசனை மட்டுமல்ல, அவருடைய மனைவி விசித்ரா, அவர் ஒரு சிங்கள பெண்மணி. அந்த சிங்கள பெண்மணியை கற்பழித்து கொலை செய்தார்கள் என்பது அந்த தீர்ப்பாயத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு மிருகவரியை பார்த்திருக்க முடியுமா? நாமெல்லாம் படித்திருக்கிறோம் ஹிட்லருடைய நாசிசத்தை பற்றி, முசோலினியினுடைய அந்த பாசிசத்தை பற்றி. உலகம் தழுவியிலே இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகள் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். அந்த சர்வாதிகாரிகள் அனைவரையும் ஒன்று சேர்த்தால் கூட அதை விட மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலராகத்தான் இந்த ராஜபக்சே இருக்கிறான். அவனையும் அவனுடைய அரசியலையும், நபர்களை அல்ல, கீழ்த்தரமான அரசியல், மனிதனை கொல்லுகிற அரசியல், மனிதனை பிளக்கிற அரசியல், மனிதனுடைய எதிர்காலத்திற்கு முடிவு கட்டக்கூடிய அந்த அரசியலை மனித குலமே எதிர்க்க வேண்டும். தமிழர்கள் முதலில் ஒன்றுபட வேண்டும், தமிழகம் ஒன்றுபட வேண்டும். இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய தமிழ் குடும்பம், அவன் எந்த மண்ணில் இருந்தாலும் சரி, தமிழ் குடும்பம் இன்று விரிந்த குடும்பம். உலகத்தின் மாபெரும் தலை சிறந்த அறிவாளிகள் எந்த இனத்தில் இருக்கிறார்கள் என்று நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பிரபஞ்சத்தினுடைய ஏதாவது ஒரு இடத்திலே தமிழன் உயர்வோடு இருக்கிறான், பெருமையோடு இருக்கிறான். இப்படிப்பட்ட தமிழர்கள் ஒன்று சேர வேண்டும். நம்முடைய குரல்கள் உலக நியாயத்தை கேட்க வேண்டும். தேவைப்படுத்தப்பட்டால் ஐக்கிய நாடுகளுடைய சட்டையை பிடித்து கேட்கக்கூடிய தைரியத்தை நாம் பெற வேண்டும். யார் நீ? கொலை நடந்திருக்கிறது, கொலை நடந்ததா இல்லையா? கொலை நடந்தது என்பதை நாங்கள் சொல்லவில்லை, மனித உரிமை அமைப்புகள் சொல்லுகிறது, ஐக்கிய நாடுகளுடைய சபை சொல்லுகிறது. ஐக்கிய நாடு சபையே, நீதியை பற்றி பேசுகிறவர்களே, அந்த நீதிக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று நம்முடைய கண்ணகியை போல புறப்படக்கூடிய அந்த தைரியத்தை தமிழர்கள் பெற வேண்டும், போராட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இதுதான் இன்றைய ஒரு காலத்தின் தேவை. புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒன்றுபடுகிறார்கள். உலக தமிழ் குடும்பம் ஒன்று சேர வேண்டும், நம்முடைய நியாயத்தை கேட்க வேண்டும். தமிழர்களுடைய இன்றைய குறிக்கோள், நான் ஒரு பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவன், ஆனால் தமிழர்களுடைய விடுதலையை பற்றி பேசுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் உண்டு. மொழி இல்லாமல் எவன் ஒருவனும் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது, பொது உடைமைக்காரனாக இருக்க முடியாது. மொழியின் மீது பற்றில்லாதவன் சமத்துவத்தை பற்றி பேச முடியாது, தாயின் மீது பற்றில்லாதவன் பக்கத்து வீட்டை பற்றி பேச முடியாது. எனவேதான் மொழியின் மீது, தமிழ் மக்களின் மீது, தமிழ் சமூகத்தின் மீது அக்கறையோடு பொது உடைமைக்காரர்களாகிய நாங்கள் சொல்லுகிறோம், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனித சக்திகளை ஒன்று திரட்டுவோம். இது எல்லாவற்றுக்கும் இந்த குற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ராஜபக்சேயை குற்றவாளி கூண்டிலே நிற்க வைத்து ஹிட்லர் இறந்ததற்கு பிறகு அவனோடு இருந்த குற்றவாளிகள் நியூரம்பர்க் நீதிமன்றத்திலே எப்படி தண்டிக்கப்பட்டார்களோ அதே போல தண்டனையை இந்த ராஜபக்சேக்கு பெற்றுத் தருவோம் என்கின்ற ஆவேசத்தோடு உலகம் செயல்பட வேண்டும். ராஜபக்சேக்கு மட்டும் தண்டனை உண்டு என்று சொன்னால் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தலைவர்களுக்கும் தண்டனை இல்லையா? அவர்களுக்கு துணை போன தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு தண்டனை இல்லையா? தண்டனை உண்டு. மக்கள் மன்றத்திலே நிற்க வைத்து தண்டிக்கக்கூடிய நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். எத்தனை மக்கள், எவ்வளவு ரத்தம், துடிக்க துடிக்க கொலை செய்யப்பட்ட கொலைகள், முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், கருவில் இருக்கக்கூடிய தாயின் கருவறையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட அந்த குண்டுகள் பாய்ந்து அதனுடைய உடலிலே ஊனம் விளைவித்திருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு பெரிய குற்றத்தை செய்திருக்கிறீர்கள்? சாதாரண குற்றமா? இதெல்லாம் சொல்லுகிறார்கள், பத்திரிகைக்காரர்கள் எழுதுகிறார்கள். இல்லை என்று சொல்ல முடியாது. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த ஈழத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பதுங்குழியிலிருந்து வெளியே வருகிறார்கள், கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த பதுங்கு குழியினுடைய சூழலில் இருந்து விடுபடுவதற்காக வெளியே வருகிறார்கள். யுத்தம் நின்று விட்டது என்று சிதம்பரத்தின் மூலம் அறிவிப்புகள் பறக்கிறது. அடுத்த நிமிடம் விமானங்கள் பறக்கிறது, மிக வேகமாக பறக்கிறது. கெடீர் விமானம் என்ற ஒரு விமானம், அந்த விமானத்தை பற்றி எழுதுகிறார்கள், அது ஒலியை விட மிக வேகமாக பயணம் செய்யக்கூடியது. எனவே அந்த விமானம் பறந்து சென்றதற்கு பிறகுதான் அந்த விமானம் பறந்ததற்கான ஓசையை கேட்க முடியும். எனவே ஓசை விமானம் வருகிறது என்பதை அறிந்து கூட மக்கள் தங்களை காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லாத வகையிலே அந்த குண்டுகள் பொழியப்பட்டு 10,000த்திற்கு அதிகமானவர்கள் செத்து போனார்கள். என்ன நாடகம் இது? வரலாற்றில் நீங்கள் மறைக்கப் போகிறீர்களா?
நம்முடைய பேராசிரியர் தெய்வநாயகம் அவர்கள், டாக்டர் தெய்வநாயகம் அவர்கள் இந்த மேடையிலே நின்று கேட்டார்கள். கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர், தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் கேட்டார்கள், இது நியாயமா என்று கேட்டார்கள். ஒரு தெய்வநாயகம் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் உங்களை கேட்கிறது, இந்த குற்றத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? நீங்களே உங்களை தண்டித்துக் கொள்ள போகிறீர்களா? ஆனால் தமிழகமே எழுந்து உங்களை தண்டிக்க வேண்டுமா என்ற கேள்விதான் இன்று எழுப்பப்பட்டிருக்கிறது. உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவேதான் ஒரு புதிய ஒற்றுமை, ஒரு புதிய வேதம், தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய அரசியல், தமிழகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்களுடைய அந்த உணர்வுகளை ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் நம்முடைய வேலை திட்டத்திலே அந்த இலங்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்களுக்கான தாயக உரிமையை பெற்றுத் தருவோம் என்கின்ற உறுதியை இந்த நாளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மடிந்தார்கள், செத்து போனார்கள், எரிந்து சாம்பலாகி தாங்கள் விரும்பிய மண்ணோடு மண்ணாக அவர்கள் கலந்து போனார்கள். அந்த மண்ணைத்தான் நேசித்தார்கள். அந்த மண்ணுக்கு இந்த உரமாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அவர்கள் மீது சத்தியம் செய்து நான் உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், நாம் தமிழர்கள் என்று சொன்னால் ஒருங்கிணைய வேண்டும், ஒன்றுபட வேண்டும். அந்த நம்முடைய தமிழ் மக்களுக்கான தாயக உரிமையை நாம் பெற்றுத்தர வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் நாம் தமிழர்கள் என்கின்ற அருகதையை நாம் இழந்தவர்களாகிறோம். மனிதர்கள் என்ற அருகதையை இழந்தவர்களாகிறோம். மனிதம் எங்கோ ஒரு இடத்திலே வதைபடுகிற போது நம்முடைய பேனாக்கள் கவிதை எழுதுகிறது, கட்டுரை எழுதுகிறோம், கவிதைகள் படைக்கின்றோம். ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் செத்து அழிந்து அவன் முற்றாக ஒழிக்க வேண்டும் என்பதற்கான வெறி தாண்டவம் ஆடுகிற போது அதை எதிர்க்கிற தைரியத்தை நாம் இழந்தால் ஒரு 3000 ஆண்டு கால வரலாற்றிலே வாழ்ந்தவர்கள் என்பதற்கு அர்த்தமில்லை. கடந்த கால வரலாறும் எதிர்கால வரலாறும் நம்மை மன்னிக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு புது பாதை, புது அரசியல், அந்த அரசியலிலே நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சி என்றென்றும் அதற்கு துணையாக நிற்கும் என்பதை மட்டும் உங்களிடம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருமை சகோதரர் வைகோ அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிவிட்டார் இருக்கிற அருமை தோழர் மகேந்திரன் அவர்களே, மதிப்புக்குரிய நண்பர் அருமை நண்பர் நடராஜன் அவர்களே, மற்ற நண்பர்களே, இங்கே திரளாக வந்து குழுமி இருக்கக்கூடிய அருமை தோழர்களே, ஓராண்டு முடிந்து விட்டது. முள்ளிவாய்க்காலை நினைத்தாலே நம்முடைய நெஞ்சங்கள் எல்லாம் இன்றைக்கு பதறுகின்றன. சென்ற ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி அன்று இந்திய நாட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த முடிவுகள் வெளியான போது நிச்சயமாக ஒன்று தெரிந்துவிட்டது. மீண்டும் இங்கே பேராய கட்சியின் கூட்டணிதான் ஆட்சியிலே அமரும் என்பது தெரிந்தவுடன் அந்த மாலையை சிங்கள ராணுவம் வெறிகொண்ட தாக்குதலை தொடங்குகிறது. மே 17, 18, 19 ஆகிய 3 நாட்கள் மிக மோசமான வகையிலே திட்டமிட்ட இனப்படுகொலை, விமானங்கள் மூலம் குண்டு வீச்சு, அதே போல பீரங்கிகள் மூலம் குண்டு மழை பொழியப்படுகிறது. அதிலிருந்து தப்பி கடற்கரைக்கு ஓடினால் கடலில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய கப்பல்களில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்படுகின்றன. 3 நாட்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் நம்முடைய மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஏறத்தாழ 1.5 லட்சம் மக்கள் இந்த போரிலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். உலகத்தின் எந்த பகுதியிலும் இவ்வளவு குறுகிய நாட்களில் இவ்வளவு பேர் செத்ததில்லை.
மிக மோசமான படுகொலை